இல்லையா? பேராசிரியர் கனகராஜ், சேர்மன் ஜெயா குரூப் ஆஃப் காலேஜ், சென்னை. அவர் சதாபிஷேகத்திலையும் ரொம்ப அற்புதமாக கலந்து கொண்டார். இப்பொழுது சொன்ன உடனே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு சொன்னார். அவர் தான் சொன்னார், ஏன் சின்ன மண்டபத்தில் வச்சு நடத்துகிறீங்க, பெரிய மண்டபத்தில் வச்சு நடத்துங்களா அப்படின்ட்டு. நிச்சயமாக உங்கள் ஆலோசனை பிரகாரம் அடுத்த விழா பெரிய மண்டபத்தில் தான், அதுவும் உங்கள் காலேஜில் தான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனது குருநாதனுடைய 90வது பிறந்தநாள் வாழ்த்து விழாவை மிக சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் பேராசிரியர் கோகுலாச்சாரி அவர்களே, அவரோடு இணைந்து இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோயிலூர் பெருமாள் கோயிலுடைய சீயர் அவர்களே, என்னுடைய குருநாதர் அவர்களே, எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் இளங்கோ அவர்களே, எனக்கு பின்னாலே பேசியிருக்கக்கூடிய பெரியோர்களே, பழைய மாணவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவது, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு என்னுடைய பெற்றோர்களை நான் வணங்கி, என்னுடைய குலதெய்வமாக அங்காளேஸ்வரை வணங்கி அவரிடம் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்கின்றேன். மிக்க நன்றி. விருதுநகர் மாவட்டம் ஜமீன் நத்தம்பட்டி ஐயப்பசாமி நாயுடு அவர்களுக்கும் துணைவியார் ஐயம்மாள் அவர்களுக்கும் பிறந்தது கனகராஜ் அவர்கள். அந்த பெருமையை விட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ஏவிஆருடைய மாணவன் என்று சொல்லக்கூடிய பெருமை தான் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக. அந்த வகையில் நாங்களாம் கொடுத்து வைத்தவர்கள் என்று தான் சொல்ல முடியும். எனக்கு முன்னாலே பேசிய பேராசிரியர் இளங்கோ அவர்கள் எதிர்பார்க்கவில்லை இவ்வளோ ஆன்மீக சொற்பொழிவு அவர்கள் ஆற்றியிருக்கின்றார்கள். மிக அழகாக தெளிவாக எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்களுடைய சார்பிலும் என்னுடைய சார்பிலும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக நல்ல காரியம். எல்லாரும் ஏவிஆர் என்று சொல்கின்றார்கள். அவர் பேராசிரியர் மட்டுமல்ல, வைணவத்திற்கு என்று தவம் பெற்று வந்தக்கூடிய ஒரு மாமனிதர் என்று தான் சொல்ல முடியும். ஏவிஆர் என்ற எழுத்திற்கு 3 எழுத்திற்கு என்னுடைய விளக்கம் என்னென்று கேட்டால், ஆல் இண்டியா வைணவர் ரெப்ரசன்டேட்டிவ். அந்த அடிப்படையில் பேராசிரியர் என்ற ஒரு பதவி இருந்தாலும் அவர் ஆன்மீக செயலை தொடர்ந்து செய்து வந்தார்கள். எங்களுக்கு அது ஒரு பாடமாக இருந்தது. நாங்களாம் இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கின்றோம் என்று கேட்டால் குருநாதருடைய ஆசீர்வாதத்தினால் நான் வளர்ந்திருக்கேன்னு சொல்ல முடியும். அவ்வப்பொழுது நான் தொலைபேசியில் பேசும்பொழுது நல்ல கருத்துக்களையெல்லாம் நல்ல ஆலோசனைகளும் அவர் கூறியிருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு அவருக்கு நன்றியும் வாழ்த்தும் சொல்கின்றேன். இன்னும் பல ஆண்டுகள் சீரும் சிறப்புமாக ஆண்டவன் அருளால் வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகின்றேன். அதே நேரத்தில் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் பேராசிரியர் ஏவிஆர் அவர்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.